வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போம். சுக்கிர பகவான் தான் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்காரு உங்களுக்கு. அந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறது ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் பணி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு. மாத்திக்கணும்னா மாத்தலாம். சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு தாராளமா தொடங்கிக்கலாம். தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன தொழில் தொடங்கலாங்கிறத உங்களுடைய லக்னத்தை வச்சுதான் பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்துல தான் என்ன தொழிலுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன வந்தா இப்போ வரும், சிலருக்கெல்லாம் அந்த தொழில் தொடங்கணும்னு வரும். அவங்க போய் சுய ஜாதகத்தை பாருங்க, அதுல என்ன தொழில் வரும்னு பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படியோ விரிவாக்கம் பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்கும். அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து கருமகிரி யோகம் அப்படிங்கிற விஷயமும் இப்போ இருக்கும். கருமகிரி அப்படின்னா என்னது? வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போனால் காப்பாற்றுறது கஷ்டம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பிராணிகள் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஆடு மாடு நாய் கோழி பூனை இப்படியெல்லாம் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்குவோம். இருந்துச்சுன்னா அந்த பிராணிகளுக்கு ஆபத்து வர்றதுக்குடைய சந்தர்ப்பமும் இந்த மாதம் இருக்கும். இதை வந்து சுக்கிர பகவான் தான் செய்வார். அதே சுக்கிர பகவான் வந்து ஜூலை 26 11வது ராசிக்கு போயிடுவார். அப்போ 11வது ராசிக்கு போனாலும் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிரன்லாம் 11ல் இருந்துச்சுன்னா இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி சின்னத்திரையில் இருக்கவங்களுக்கும் அப்படிதான் ரொம்ப நல்ல யோகங்கள் இருக்கும். அதே மாதிரி கட்டடக்கலை துறையில் இருக்காங்கல்ல, இப்போ கட்டடம் கட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரண துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சி மன மகிழ்ச்சியை வந்து அந்த சுக்கிரன் வந்து கொண்டு வந்து கொடுப்பாருங்க. குரு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில தான் இருக்காரு. குரு 11ல் இருந்தாலும் அற்புதமா இருக்கும். நல்ல பொருளாதாரம் நல்லா வரும், காசு பணம் நல்லா வரும், நல்ல செல்வ செல்வாக்கியம் இருக்கும், கடன் காட்சிகள் எல்லாம் அடையும், இழந்த நகை நட்டுகளை வந்து மீட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அடகு வச்ச நகை எல்லாம் எப்படியாவது நம்ம வந்து திருப்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள்னால நன்மை, குழந்தைகள்னால மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும். கடன் காட்சிகள்லாம் நிறைய அடையும். அந்த கடன் தொந்தரவெல்லாம் நமக்கு குறைஞ்சிரும். அதனால சிரம சிக்கல்கள் எல்லாமே தீரும். அப்போ முன்னேற்ற பாதையில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போகும். அதே மாதிரி நிறைய உதவிகள் கிடைக்கும். பெரியோர்கள்னால நிறைய உதவிகள்லாம் கிடைக்குது இல்லை, அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்கும். அதே போல் குரு பகவான் 11ல் இருந்தாலும் சர்வ பாக்கியம் ஏற்படணும்னு இருக்கும். சர்வ பாக்கியங்களும் ஏற்படும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கைக்கூடி வருங்க. தனாதிபதியான புதன் பகவான் வேற உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அப்போ பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லா பணம் வரும். வேலை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு காசு வரும். அதே மாதிரி தொழிலெல்லாம் ஓடலைன்னா இப்போ நல்லா ஓடும். தொழில் நல்லா ஓடும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல வருமானம் வரும். 10 பைசா நம்ம வந்து மிச்சம் வைக்கலாம், சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த தருணம். அதே புதன் பகவான் வந்து ஆகஸ்ட் 3 12வது ராசிக்கு வருவார். அப்பயுமே வந்து உங்களுக்கு வருமானம் வரும், ஆனால் கொஞ்சம் செலவு வரும், அவ்வளோதான். ஒரு சிலருக்கு இந்த கல்வி சார்ந்த செலவு, மாமன் மைத்துனர்னால செலவு, அல்லது மருத்துவம் சார்ந்த செலவுகள் வந்து சிலருக்கு வந்து வரலாம். உங்களுடைய ராசி அதிபதி 12ல் தான் இருக்காரு. அப்போ சூரியன் 12ல் இருந்தால் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது வரும். பணம் கொடுத்து சில காரியங்களை வந்து நீங்கள் சாதிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு லஞ்ச பணமெல்லாம் கூட கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். கொடுப்பீங்க, அது நீங்கள் வேலை வாங்குறதுக்காக கொடுக்குறீங்களோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக கொடுக்குறீங்களோ, அப்படி கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சிலர் வந்து கொடுப்பீங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவு, இந்த கண்ணுனால செலவு வரும். கண்ணுனால செலவுன்னா என்னது? இந்த கண்ணில் ஏதாவது நோய் நொடி வர்றது, அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் வந்து வர்றது. அல்லது அப்பா வழி தாத்தா இருப்பார்ல, அவங்கனால ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகளை வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொடுக்கும்.
செவ்வாய் வேற உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. ராசியில செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது சொத்து பத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சொத்து பத்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். நிலம் வாங்கணும்னாலும் நினச்சாலும் வாங்கலாம், வீடு வாங்கணும்னாலும் நினச்சாலும் வாங்கலாம், அல்லது வீடு சொத்துக்களுக்குடைய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வாங்கணுன்னாலும் உங்களால் வந்து வாங்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் வராமல் இருந்தால் அந்த சொத்துக்களையும் வாங்க முடியும். ஆக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சிலருக்கு நிறைய கோபதாபம் வரும், நிறைய வேகம் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துடும். அது வந்து உங்களுக்கு கோபத்தை உருவாக்கிடும். நிறையா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு சிலருக்கு வருத்தத்தை உருவாக்கிடும். என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம டென்ஷன் ஆகிறோம்ல, மன வருத்தத்தோடு இருக்கோம்ல. சிலர்னாலாம் சரியாக தூங்க முடியாது. அந்த தொந்தரவு வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதாவது ஏதோ ஒரு வகையில் அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும், அல்லது யாராவது நம்மளை பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் போலீஸ் ஸ்டேஷன் போகிற சூழ்நிலை வந்து சிலருக்கு வந்து உருவாயிடும். ஒரு சிலருக்கு காவல்துறையில் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இராணுவத்தில் சேரணும், பணிபுரியணும். ஒரு சிலருக்கு இந்த சிவில் சர்வீஸ் மாதிரியான தேர்வுகள் எழுதணும், நம்ம ஜெயிக்கணும். ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். நம்ம மருத்துவம் படிக்கணும், மருத்துவத்துறையில் வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தவெல்லாம் கூட அந்த செவ்வாய் கொடுப்பார். அதே மாதிரி அது வந்து நிறைய கோபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஆத்திரத்துக்குடைய கிரகம், சண்டைக்குடைய கிரகம். அதனால யார் கூடயாவது சண்டை போடணும் போலயே இருக்கும். யாராவது நம்மகிட்ட சிக்கினாங்கன்னா பயங்கரமாக திட்டிப்படுவோம் பார்த்துக்குங்க. அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த முன் கோபத்தை வந்து உண்டு பண்ணுற நேரம் இது. அதே மாதிரி யார் கூடயாவது சண்டை போட்டால் அவங்கள பழி வாங்கணும் போலயே ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ இந்த காயம் புண்ணு அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்கனவே ப்ரெஷர் இல்லைன்னா வந்துடும். ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடுறதுக்குடைய சந்தர்ப்பமும் இப்போதைக்கு இருக்கதா செய்யுது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வீடு மாறக்கூடிய யோகம் இருக்கும், ஊர் மாறக்கூடிய யோகம் இருக்கும். மாறணும்னா நீங்கள் தாராளமாக மாறிக்கலாங்க. லக்னத்தில் கேது இருக்குது. பொதுவாக லக்னத்தில் கேது இருந்தாலும் எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் ஆகும். 7ல் ராகு இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடை வந்து உண்டு பண்ணி விடும் ஏதாவது ஒரு விதத்தில். அதனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விடுங்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஒரே வீட்டில் கூட ஒரு சில பேர் கணவன் மனைவி இருப்பாங்க, ஆனால் வாய் பேசாமல் கூட இருப்பாங்க. அந்த வேலையை வந்து ராகு தான் செய்யும். சில நேரத்தில் இந்த வீட்டுக்காரோட வாழணுமான்னு சில பொண்ணுகளுக்கு தோணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட மனைவியோட வாழணுமான்னு ஒரு சில ஆண்களுக்கு தோணும். அப்படியெல்லாம் கூட இருக்குது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிலருக்கு வருத்தம் வரலாம், ஒரு சிலருக்கு பகை ஏற்படலாம். அப்படி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் எல்லாம் வந்து நமக்கு மனசில் வராது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து லவ் பண்ணாதவங்களாம் லவ் பண்ண வைக்கும். லவ் பண்ணவங்கள லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து அது தூண்டிவிடும். எப்படா நம்ம லவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படா மேரேஜ் பண்ணுவோங்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கல்யாண பருவத்தில் இருந்தால் அவங்களுக்கு லவ் மேரேஜ்னா வேணால் நடக்கும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் வந்து இந்த காலத்தில் வந்து நடக்காது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னாலும் ஒரு மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மேரேஜை வந்து நடக்க முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள் வந்து இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த தகாத உறவு முறையில் இருப்பாங்க. தகாத உறவு முறையில் இருந்தால் அவங்க கிட்ட கூட கொஞ்சம் சண்டை சத்தம் பிரிவினை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் வந்து இப்போ இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி பகவான் 7ல் இருக்காரு. இது வந்து கண்டச்சனி தான். இன்னும் அஷ்டமச்சனி உங்களுக்கு ஆரம்பிக்கலை. சனி பயிற்சியே வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி வரலை. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா தான் வரும். அதனால சனி கண்டகச்சனியாக இருக்கிறனால வாகனத்தில் போகிற போது பார்த்து போங்க. ஏற்கனவே சிலர் வந்து வாகனத்திலேருந்து விழுந்திருந்துருப்பீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருந்திருக்கும், வண்டியை போட்டு கீழே விழுந்திருந்திருப்பீங்க. இப்பயும் அந்த பலன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கும் அந்த வாகனத்தினால தொந்தரவு வரும்னு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.